இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர்மெலன் வாங்கி சுத்தமாகவே ஸ்வீட்டாக இல்லைங்க. சார் இது கேரண்டி கொடுத்து வாங்கியிருக்காரு. நீங்களே அதை கேளுங்க. ஐ கேரண்டி தட் ப்ரோ. டேஸ்ட் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் பாரு. ஃபஸ்ட்டு பைட்டு வச்சோன்னே தெரிஞ்சிருச்சுங்க இந்த வாட்டர்மெலன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. வீடியோலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் சாப்பிட்ருக்கான். அட பாவி, உன்னை நம்பி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குமே ஒரு வாய் கொடுத்தான். சூப்பராக இருந்ததா. 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அம்மா சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க, நீங்கள் வீடியோலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. ஸ்வீட் இல்லாத வாட்டர்மெலன்லேருந்து ஜூஸ் பண்ணி வச்சுருந்தோங்க. சரி, இந்த ஸ்வீட்டாக இருக்கிறதுலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பருக்கும் கூட ஒரு சொட்டும் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நீயே பண்ணுடா, என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாது, இந்த மிக்ஸி பத்தலன்னு வேற மிக்ஸி போட்டுட்டு இருந்தோம். சமைக்கிறது நான் தான், நான் நின்றுட்டு இருக்கேன், நீ என்ன உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அவ்வளோ வேர்த்துருச்சுங்க. பால்கோவா செஞ்சுட்டு இருந்தான். அவன் நிஜமாவே சூப்பராக பண்ணுவான். இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் இந்த ரெசிபியே விட்டுட்டு பால்கோவா சாப்பிட்ற அளவுக்கு இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் பண்ண கதையை ஏன் கேட்குறீங்க, சீட்ஸோடு போட்டு அரைச்சிட்டோங்க ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வடிகட்டவே முடியல. அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டு ஜூஸாக குடிச்சிக்கலாம், ரெசிபியே வேணான்னு விட்டுட்டோங்க. வேறு வீடியோவில் எதுவும் இல்லை. பாய்.